வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராவணா ஜாப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ரெக்யூர்மெண்ட் 2026 பத்தி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல 22 பர்மனன்ட் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்ஜினியரிங், டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ முடிச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோல வேகன்சி டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, செலக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு எல்லாத்தையுமே சிம்பிளா ஈஸியா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்துக்கோங்க. வீடியோட எண்ட்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒன்று இருக்கு. அப்புறம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை கண்டக்ட் பண்றது ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான். ஷார்ட்டா இதை RRIன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ் எதுவும் இல்லை. டோட்டல் வேகன்சி 22 சொல்லியிருக்காங்க. அது போஸ்டிங் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுல பெங்களூர் தான் லொகேஷன் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்றது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தட் தான், ஆஃப்லைன் மெத்தட் இல்லவே இல்லை. இப்போ இதுக்கான வேகன்சி டீடைல்ஸ் நம்ம பார்த்துருவோம். இன்ஜினியரிங் சி எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங் பில எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமேஷன் கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் சி போஸ்ட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிவில் எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் ஏ போஸ்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல், ஏசி மெக்கானிக், மெக்கானிக்கல் ஃபிட்டர், டர்னர், மிஷினிஸ்ட் இந்த போஸ்டிங்க்கு தான் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட், டிப்ளமோ ஹோல்டர்ஸ், ஐடிஐ கேண்டிடேட்ஸ்னு பல குவாலிஃபிகேஷன் கேண்டிடேட்ஸுக்கு வேகன்சியா இருக்கு. உங்க குவாலிஃபிகேஷனுக்கு எது சூட்டபிள் போஸ்டோ அதை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் பத்தி பார்த்தோம்னா இன்ஜினியரிங் சி மற்றும் இன்ஜினியரிங் பி போஸ்ட்டுக்கு ரெலவெண்ட் இன்ஜினியரிங் டிகிரி இல்லைன்னா எம்எஸ்சி குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் சி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்ல டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். ட்ரேட்ஸ்மேன் ஏ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் ட்ரேட்ல ஐடிஐ குவாலிஃபிகேஷன் கம்பல்சரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தா இன்ஜினியரிங் சி அண்ட் பிக்கு 35 வருஷமும், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் சிக்கும் ட்ரேட்ஸ்மேன் ஏக்கும் 28 வயசு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடி மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்சேஷன் அப்ளிகேபிளா இருக்கு. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சிக்கு பே லெவல் 11 படியும், இன்ஜினியரிங் பிக்கு பே லெவல் 10 படியும், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் சிக்கு பே லெவல் 5 படியும், ட்ரேட்ஸ்மேன் ஏக்கு பே லெவல் 2 படியும் சேலரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்ற சேலரியை பர்டிகுலரா சொல்ல, லெவல் மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் பே ஸ்கேலோட சேலரி, அலோன்சஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், லீவ் பெனிஃபிட்ஸ்னு பல பெனிஃபிட்ஸ் இந்த ஜாப்ல கிடைக்க போகுது. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் சப்ஜெக்டிவ் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஒன்று வைக்கிறாங்க, அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆகிரும். போஸ்ட்டுக்கு போஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். அதனால அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல ஒன்ஸ் நீங்களும் வெரிஃபை பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் படி பார்த்தோம்னா உமன்ஸ், எஸ்சி எஸ்டி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லவே இல்லை. அதர் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 250 பே பண்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேமெண்ட்டும் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன்ல இல்லை. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2026 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாம இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல இருக்கிற எலிஜிபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கான லிங்க் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. டெய்லி கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம ராவணா ஜாப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் இன்ஜினியரிங், டிப்ளமோ, ஐடிஐ முடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கவர்மெண்ட் ஜாப்.